யோ அனிமாமா, இன்னும் எத்தனை படத்தை தான் நீயே காப்பாத்துவ? இப்பதான் நம்ம லோக்கியானாவோட நம்ம அனிமாமாவோட டிசி படத்தை பார்த்தேன். இந்த படத்துல அனிருத் மியூசிக் போடல, அனிருத்தோட மியூசிக்ல தான் இந்த படத்தையே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அனிமாமா தான் அநியாயத்துக்கு எலிவேட் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரும் பாருங்க, அதெல்லாம் பீக் எலிவேஷன். போன வருஷம் கூலியில காலியான லோக்கி அவருக்கு இன்னும் கைதி 2 மட்டும் தான் பாக்கி அப்படின்னு நினைச்சா டைரக்டர்ல இருந்து ஒரு தேவதாஸ் கேரக்டரா மாதிரி டிசில டீசென்ட்டா நடிச்சு பயங்கரமா கம்பேக் கொடுத்திருக்காரு. இதே மாதிரி டைரக்ஷன்லயும் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வட சென்னையில எப்படி ஒரு சந்திரா கலக்குனாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சந்திரா கலக்குன்னு கலக்குறாங்க. வமிகா கபி பேரை கரெக்டா சொன்னா. அதே மாதிரி படத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சஜ்ஜனாவும் உங்க கேரக்டரை செமையா பண்ணிருக்காங்க. என்னதான் அந்த படத்துல கொஞ்சம் லாஜிக்கலாவும் எத்திக்கலாவும் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் அருண் மாதேஸ்வரன் அவரோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே வச்சு அதெல்லாம் பெருசா தெரியாத மாதிரி டிசில டீப் சீல முழுகிற அளவுக்கு நம்மள முழுக வச்சிட்டாரு. இப்படி டிசியோட ஒன்லைனை ஈஸியா சொல்லணும்னா படம் ஃபுல்லா பையன் கையில கன் போஸ், பொண்ணு கையில பிளாஸ்டிக் ரோஸ். எனக்கு இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட்டான சீன் எதுனா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஃபைட் சீன், போலீஸ் ஸ்டேஷன் சீன், அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் ஒரு கனெக்ட் வச்சிருப்பாங்களே அந்த சீன் தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட்டான சீன் எது அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ, படத்துல சுன்னிலால்னு ஒரு சேட் வராருல, அவர் உண்மையாவே சேட்டா?